மும்பையில் 1980களில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு ஏழை பையனை தலையில் கல் போட்டு கொன்னுடுறாங்க. சுற்றி ஒரே குங்குமம் இருக்கு. சஞ்சய் இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ரவுடியை பிடிச்சி விசாரிக்கிறாரு. அவன் அங்கேயே செத்து போயிடுறான். இதனால சஞ்சய் மேலே கேஸ் போடுறாங்க. கேதவ் கிட்ட இந்த கேஸை கொடுத்துட்றாங்க. இப்போ 5 கொலை நடக்குது. இப்போ சஞ்சய் ஏஐஜி கிட்ட அன்அபிஷியலாக இந்த கேஸை நான் விசாரிக்கிறேன்னு பர்மிஷன் வாங்குறாரு. அது கீழே வேலை செஞ்ச ஹெட் கான்ஸ்டபிள் மீட் பண்ணி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வாங்குறாரு. அதில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை இந்த கொலை நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்போ இன்னொரு கொலை நடக்குது. அதே மாதிரி தலையில கல் போட்டு நடக்குது. இந்த தடவை யாருன்னு பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் சஞ்சய்க்கு துப்பு கொடுக்குறான். இப்போ மீடியாவில் அந்த கொலைக்காரனுக்கு ஸ்டோன்மேன் மர்டர்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்த ஒரு நாள் சஞ்சய் ரோட்டை நடந்து போய் கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு பையன் கல்லை போட்டு கொல்லப்படுறான். இந்த ஸ்டோன்மேன் வாசிங்க குளிர் பிரதேசத்துல யூஸ் பண்ற துணின்னு சொல்றாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல சஞ்சய் ஷால் பட்டுன்னு போறோன்னு பாக்குறான். அந்த ஸ்டோன்மேன் ஸ்டேஷன்ல படுத்துன்னு இருக்கவன கொலை பண்ணிடுறான். அவன் நெஞ்சில கட்டி எடுக்கும்போது கேதவ் பார்த்துட்டு சஞ்சய் தான் கொலை பண்றான்னு சஞ்சயை துரத்துறான். அங்கிருந்து சஞ்சய் எஸ்கேப் ஆகிறான். கேதவ் ஏஜி கிட்ட சொல்றாரு. ஏஜி சஞ்சய்க்கு கால் பண்ணி கார் அனுப்புறான், அதுல வான்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல கான்ஸ்டபிள் கால் பண்ணி இது கேதவ் பிளான், அங்க போகாதீங்கன்னு சொல்றான். சஞ்சய் அந்த ஸ்டோன் மேனை பார்க்கும்போது நம்ம யூனிட்ல ஸ்பெஷலா செஞ்ச பூட்ஸை போட்டுன்னு இருந்தான். அந்த கொலையாளி ஆண்மை இல்லாதவன் 9 தர்மலி கொடுத்து அவனுக்கு அந்த வியாதி போதுன்னு நம்புறான். நம்ம யூனிட்ல யாரெல்லாம் ஆதிவாசி கம்யூனிட்டின்னு பார்க்க சொல்றாரு. இப்போ திடீர்னு கான்ஸ்டபிள் சஞ்சய் மேல கல்லு தூக்கி போட்டு கொல்ல பாக்குறான். அந்த ஸ்டோன் மணி அவன் தான். அங்க வந்து கேதவ 2 பேரையும் பிடிச்சிடுறான். விஷயம் தெரிஞ்ச ஏஜி டிபார்ட்மெண்ட் ஆள் தான், அவன் கொலைக்காரன் தெரிஞ்சா அசிங்கமா போயிடும், நீயே அவனை கொண்டுருன்னு சஞ்சய் அவனை கொண்டுடுறான். கடைசியில தான் தெரியுது 9 நபுலி கொடுத்தா சரியா போயிடும், இந்த முறை கொல்கட்டா போகணும்னு சொல்றான். இதோட இந்த படம் முடியுது.